ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ஃபியூச்சர் சேவிங்ஸ் நண்பன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டாப் 3 ஃப்ளெக்ஸி கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். நம்ம இது வரைக்கும் பார்த்த வீடியோஸில் ஆல்ரெடி லார்ஜ் கேப்னா என்ன, டாப் 3 லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ், அதுக்கப்புறம் மிட் கேப்னா என்ன, அதில் இருக்கிற டாப் 3 மிட் கேப் ஃபண்ட்ஸ், அண்ட் ரீசெண்டாக ஸ்மால் கேப்னா என்ன அண்ட் அதில் இருக்கிற டாப் 3 ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸை பற்றி பார்த்துட்டோம். இன்னும் இந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா வீடியோஸ் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு பார்த்துக்கோங்க, ஆர் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் கிளிக் பண்ணி கூட பார்த்துக்கலாம். லார்ஜ் கேப், மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்போட இன்ஃபர்மேஷனும் கிடைச்சிடும். ப்ளஸ் இப்போ சொல்ல போகிற ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டை பற்றியும் ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர்: மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்கீம் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸை படித்து பார்த்துட்டு புரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். புரியல அப்படின்னா கீழே வர வாட்ஸ்அப் நம்பர், எங்களோட அஃபிஷியல் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம், ஆர் எங்களோட அஃபிஷியல் இமெயில் ஐடி இருக்குது, அதில் கூட நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். நாங்கள் உங்களுக்கு தேவையான கைடன்ஸ் கொடுப்போம். ப்ளஸ் உங்களோட ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போர்ட்ஃபோலியோ டிசைன் அலோகேஷன் பண்ணி கொடுப்போம். டாப் 3 ஃப்ளெக்ஸி கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் மூணாவதாக இருக்கிறது HDFC ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட். இந்த ஃபண்டு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸிட் லோட் 1% இருக்குங்க. 1 இயர்க்குள்ளே நீங்கள் விட்ரா பண்ணிங்கன்னா 1% எக்ஸிட் லோட் சார்ஜ் பண்ணுவாங்க. 1 இயர்க்கு அப்புறம் விட்ரா பண்ணிங்கன்னா எக்ஸிட் லோட் கிடையாது. AUM டோட்டல் ஃபண்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா 61,000 கோடிக்கு மேலே இருக்குங்க. லாக்இன் எதுவும் கிடையாது. எப்போ வேணால் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம், எப்போ வேணால் விட்ரா பண்ணிக்கலாம். லாஸ்ட் 11 இயர்ஸாக மார்க்கெட்டில் இருக்குது. அண்ட் பெஞ்ச்மார்க் நிஃப்டி 500 TRI ஃபாலோ பண்ணுறாங்க. மினிமம் SIP 500 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், லம்சம் 1000 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ரிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா வெரி ஹை ரிஸ்க்னு சொல்ல வராங்க. ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ், லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் ரெண்டுமே அஃபெக்ட் ஆகும். இதை பற்றின டீடைல்டு வீடியோ நான் ஆல்ரெடி கேபிட்டல் கெயின் டாக்ஸேஷன் பற்றி கேல்குலேஷனோட நான் உங்களுக்கு வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ வீடியோஸ் ஆப்ஷனுக்குள்ளே போய் அதை பார்த்துக்கோங்க. இந்த ஃபண்டில் நீங்கள் ஒரு 5,000 SIP ஒரு 10 வருஷம் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்நேரம் 6 lakh rupees இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க. அண்ட் ப்ராஃபிட் ஒரு 11 லட்சம் சேர்த்து இப்போ டோட்டல் கார்பஸ் 17.71 lakhs கிடச்சிருக்கோங்க. அண்ட் இந்த ஃபண்டோட பாஸ்ட் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயரில் 43.2% கொடுத்துருக்கு, லாஸ்ட் 3 இயர்ஸில் 28.41% கொடுத்துருக்கு, லாஸ்ட் 5 இயர்ஸில் 25.28% கொடுத்துருக்கு, அண்ட் லாஸ்ட் 10 இயர்ஸில் 16.47% கொடுத்துருக்குங்க. அண்ட் இந்த ஃபண்டோட NAV பார்த்தீங்க அப்படின்னா 442 இருந்துச்சு 10 வருஷத்துக்கு முன்னாடி 2014. அண்ட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2021 rupeesங்க NAV. ஒரு யூனிட்டோட ப்ரைஸே 2000 ரூபாய்க்கு மேலே இருக்குது. ஸோ NAV இஸ் ஒன் ஆஃப் த கீ ஃபேக்டர். NAVயை மட்டுமே வந்து பார்க்கணும்னு நான் சொல்ல வரல. ஸோ ஒன் ஆஃப் த பாயிண்ட்டில் நீங்கள் NAVயும் கன்சிடர் பண்ணணும். அடுத்த ஃபண்டில் நான் அது எதுக்காகன்னு சொல்கிறேன். அண்ட் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் முக்கியமானது வந்து இந்த அசட் அலோகேஷனுங்க. இந்த அசட் அலோகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்விட்டியில் லார்ஜ், மிட், ஸ்மால் கேப்பில் இந்த அசட் அலோகேஷனை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க, டைமுக்கு ஏற்ற மாதிரி, மார்க்கெட் பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. இப்போ இந்த ஃபண்டில் ஆஸ் ஆன் ஜூலை 2024 பார்த்தீங்க அப்படின்னா லார்ஜ் கேப்பில் 75% வச்சிருக்காங்க, மிட் கேப்பில் 3.5%, ஸ்மால் கேப்பில் 9.1% வச்சிருக்காங்க. அண்ட் இந்த அசட் அலோகேஷனை பேஸ் பண்ணி தான் உங்களோட ஃபண்டோட பெர்ஃபார்மன்ஸும் இருக்கும். ஸோ இந்த அசட் அலோகேஷனை வந்து டைம் டு டைம் சேஞ்ச் பண்ணுறதும், மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா ஃபண்ட் மேனேஜர் கையில் தாங்க இருக்குது. வாங்க இப்போ டாப் 3ல ரெண்டாவதாக இருக்கிற ஃபண்டை பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நாங்கள் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அண்ட் உங்களுக்கு கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா எங்களோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் நம்பருக்கும் எங்களோட அஃபிஷியல் இமெயில் ஐடிக்கும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். நாங்களே உங்களுக்கு கைடன்ஸ் தரோம். ஸோ டாப் 3ல ரெண்டாவதாக இருக்கிற ஃபண்டு பார்த்தீங்க அப்படின்னா பராக் பாரிக் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட். இந்த ஃபண்டு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆல்ரெடி. பட் இருந்தாலும் இதோட இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். எக்ஸிட் லோடு பார்த்தீங்க அப்படின்னா 2% இருக்குங்க. ஏன் 2% அப்படிங்கிறது நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஃபண்ட் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 75,000 crores ஆல்ரெடி இருக்குது. அண்ட் லாக்இன் எதுவும் கிடையாது. எப்போ வேணால் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம், எப்போ வேணால் விட்ரா பண்ணிக்கலாம். இந்த ஃபண்டும் ஏஜ் கிட்டத்தட்ட ஒரு 11 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்குது. பெஞ்ச்மார்க் நிஃப்டி 500 TRI தான் ஃபாலோ பண்ணுறாங்க. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் 1000 ரூபாய் SIPலேருந்து பண்ணலாம், லம்சம் கூட 1000 ரூபாயிலேருந்து அலோவ் பண்ணுறாங்க. ரிஸ்க் வந்து இதுவுமே வெரி ஹை ரிஸ்க் கேட்டகரியில் தான் வரும். அண்ட் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ், லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் ரெண்டுமே அஃபெக்ட் ஆகுங்க. அண்ட் இந்த எக்ஸிட் லோடு பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் யூனிட்ஸ் அபவ் 10% ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் 10% வரைக்கும் எக்ஸிட் லோடு எதுவும் கிடையாது. 10%க்கு மேலே இருக்கிற 90%க்கு 2% சார்ஜ் பண்ணுவாங்க. 1 இயர்க்குள்ளே நீங்கள் விட்ரா பண்ணால். 1 இயர்க்கு அப்புறமா நீங்கள் விட்ரா பண்ணுறீங்க, அதாவது 2 வருஷத்துக்குள்ள, 1 இயர்க்கு மேலே 2 வருஷத்துக்குள்ளே விட்ரா பண்ணுறீங்கன்னா 1% சார்ஜ் பண்ணுவாங்க. 2 வருஷத்துக்கு அப்புறமா நீங்கள் விட்ரா பண்ணால் தான் சார்ஜஸ் எதுவும் கிடையாது எக்ஸிட் லோடு பொறுத்த வரைக்கும். அண்ட் இந்த ஃபண்டில் நீங்கள் ஒரு 5,000 SIP ஒரு 10 வருஷம் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்நேரம் 6 lakh rupees இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க. ப்ராஃபிட் ஒரு 13 லட்ச ரூபா கிடச்சி டோட்டல் கார்பஸ் 19 லட்ச ரூபா உங்கள் கையில் இருந்திருக்கோங்க. இந்த ஃபண்டோட ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 1 இயரில் 40.42% கொடுத்துருக்கு, 3 இயர்ஸில் 20.35%, 5 இயர்ஸில் 27.54% அண்ட் 10 இயர்ஸில் 19.46% கொடுத்துருக்குங்க. அண்ட் இந்த ஃபண்டோட அலோகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா லார்ஜ் கேப்பில் 71.57% வச்சிருக்காங்க, மிட் கேப்பில் 7.29% வச்சிருக்காங்க, ஸ்மால் கேப்பில் 5.05% வச்சிருக்காங்க. இந்த ஈக்விட்டி அலோகேஷன் இல்லாமல் டெட்டில் ஒரு 15% காட்டுறாங்க பாருங்க, அது எதில் இருக்குன்னு நான் காமிக்கிறேன்.
ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த 15% வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 2-3% வந்து ஒரு கேஷாவோ இல்லை வந்து அவங்க ஈஸி லிக்விடிட்டிக்காக வச்சுருப்பாங்க. மீதி ஒரு 12-13% கிட்ட வந்து ஓவர்சீஸ் செக்யூரிட்டிஸ், அதாவது ஃபாரின் கம்பெனிஸில் வச்சுருக்காங்க. ஆல்ஃபபெட், மைக்ரோசாஃப்ட் கார்பரேஷன், மெட்டா, அமேசான், இதெல்லாம் வந்து ஃபாரின் ஸ்டாக்ஸ், ஃபாரின் கம்பெனிஸோட ஸ்டாக்ஸு. ஸோ இதுலேயும் வந்து இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது மூலிமா நீங்கள் இன்டெரக்டாக வந்து அமேசான், மெட்டாவோட ஸ்டாக்ஸ்லையும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ இந்த பராக் பாரிக் ஃப்ளெக்ஸி கேப்பில் இது ஒரு அட்வான்டேஜ்னு சொல்லலாங்க. இந்த ஃபண்டோட NAV பார்த்தீங்க அப்படின்னா 10 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு 14.51 தான் இருந்துச்சு NAV. அண்ட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 85.41 வந்துருக்குங்க. ஸோ இந்த NAV பார்க்கும்போது நீங்கள் ப்ரீவியஸ் ஃபண்டு பார்த்துருந்தீங்க அப்படின்னா HDFC ஃப்ளெக்ஸி கேப் சொல்லியிருப்பேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2000 ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு NAV. ஸோ இந்த NAV மட்டும் பார்க்கும்போது நம்மளுக்கு இப்போ என்ன தோணும் அப்படின்னா, அந்த ஃபண்டு வந்து நிறைய NAV வந்துருக்குது, அதாவது ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அதனால வந்து நம்மளுக்கு நல்லா ப்ராஃபிட் கிடச்சிருப்போம்னு யோசிப்பீங்க சில பேர். அண்ட் இதில் வந்து 85 தான் ஆகிருக்கு, ஸோ அதனால் ப்ராஃபிட் இல்லைன்னு கூட யோசிக்கலாம். பட் அப்படி கிடையாதுங்க. NAVங்கிறது ஒன் ஆஃப் த கீ ஃபேக்டர் தான். பெர்ஃபார்மன்ஸ், ரிட்டர்ன்ஸ் வைஸ் பர்சன்டேஜ் என்ன கொடுத்துருக்குது அப்படிங்கிறது தான் முக்கியம். ஒரு ஃபண்டு புதுசாக லான்ச் ஆகுது, NFOவாக வருது அப்படின்னா அந்த டைமில் 10 rupees NAVல யூனிட்ஸ் நீங்கள் பை பண்ணலாம். அது ஒரு அட்வான்டேஜ். அது ஒன் ஆஃப் த கீ ஃபேக்டர் தான் நான் எப்போவுமே சொல்லுவேன். அது மட்டுமே நீங்கள் வந்து பேஸ் பண்ணி பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதோட உதாரணம் தான் இந்த ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டும் நம்பர் 3ல இருக்கிற ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டுக்கும் இருக்கிற NAV அண்ட் ரிட்டர்ன்ஸோட பர்சன்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே டிஃபர் ஆகும். அண்ட் நம்ம இப்போ டாப் 3ல நம்பர் 1ல இருக்கிற ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அது எங்களை மோட்டிவேட் பண்ணும் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு. அண்ட் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, கமெண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு கைடன்ஸ் வேணும், எங்களை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா எங்களோட அஃபிஷியல் நம்பருக்கும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். நாங்களே உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்குறோம். நம்பர் 1ல இருக்கிற ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் பார்த்தீங்க அப்படின்னா குவாண்ட் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டுங்க. இந்த ஃபண்ட் வந்து எக்ஸிட் லோட் 1% கொடுத்துருக்காங்க. 1 இயர்க்குள்ளே விட்ரா பண்ணால் 1 இயர்க்கு அப்புறம் எடுத்தோம்னா எக்ஸிட் லோட் கிடையாது. ஃபண்ட் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 7400 கோடி இருக்குங்க ஆல்ரெடி. அண்ட் லாக்இன் எதுவும் கிடையாது, எப்போ வேணால் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம், எப்போ வேணாலும் ரெடீம் பண்ணிக்கலாம். அண்ட் ஏஜ் வந்து கிட்டத்தட்ட 11 இயர்ஸாக மார்க்கெட்டில் இருக்குது. பெஞ்ச்மார்க் நிஃப்டி 500 TRI தான் ஃபாலோ பண்ணுறாங்க. மினிமம் SIP 1000 ரூபாயிலேருந்து பண்ணலாம், லம்சம் 5000 ரூபாயிலேருந்து பண்ணலாம். ரிஸ்க் வந்து வெரி ஹை ரிஸ்க்னு சொல்ல வராங்க. அண்ட் இந்த ஃபண்டுமே STCG, LTCG 2 கேபிட்டல் கெயின் டாக்ஸும் அஃபெக்ட் ஆகும், லாங் டர்ம்லையும் ஷார்ட் டர்ம்லையும். அண்ட் இந்த ஃபண்டில் நீங்கள் ஒரு 5000 10 இயர்ஸ் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்க SIPயில் அப்படின்னா இந்நேரம் 6 lakh rupees நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க. ப்ராஃபிட் மட்டுமே 18.57 lakhs சேர்ந்து 24.57 lakhs உங்கள் கையில் இருந்திருக்கும். இந்த ஃபண்டோட லாஸ்ட் 1 year ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 58.88% கொடுத்துருக்குங்க. கிட்டத்தட்ட 60% கொடுத்துருக்கு லாஸ்ட் 1 yearல. அண்ட் 3 yearsல 28.41% கொடுத்துருக்கு. 5 yearsல 38.48% கொடுத்துருக்கு. அண்ட் 10 yearsல 22.41% கொடுத்துருக்குங்க. அண்ட் இந்த ஃபண்டோட அசட் அலோகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஈக்விட்டியில் 92.45% வச்சிருக்காங்க. லார்ஜ் கேப்ல 72.35, மிட் கேப்ல 6.54, ஸ்மால் கேப்ல 13.56% வச்சிருக்காங்க. அண்ட் இந்த ஃபண்டோட NAV பார்த்தீங்க அப்படின்னா 16.08 இருந்துச்சு 10 இயர்ஸ் முன்னாடி. அண்ட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 119.76 மாறி இருக்குங்க. அண்ட் இன்னொரு இம்பார்ட்டண்டான அப்டேட், ஆக்சிஸ் கன்சம்ப்ஷன் ஃபண்ட் அப்படின்னு ஒரு NFO லான்ச் பண்ணியிருக்காங்க ஆக்சிஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில். இந்த NFO பீரியட் பார்த்தீங்க அப்படின்னா 23rd ஆகஸ்ட்லேருந்து 6th செப்டம்பர் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. இந்த டைமில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு 10 rupees யூனிட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இன்கேஸ் இந்த வீடியோ நீங்கள் 6th செப்டம்பருக்கு அப்புறமா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நோ ப்ராப்ளம், நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். SIPலையோ இல்லை லம்சம் மூலியமாவோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். பட் NAV ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 10 rupeesல இருக்காது, டிஃபர் ஆயிருக்கும். இந்த ஆக்சிஸ் கன்சம்ப்ஷன் ஃபண்ட்னா என்ன அண்ட் கன்சியூமர் மார்க்கெட்டில் எப்படி இது பெர்ஃபார்ம் பண்ணுது, இந்த NFOட ரிவ்யூ வந்து கம்ப்ளீட் டீடைல்ஸாக இந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம். லிங்க் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில், அதில் போயிட்டு செக் பண்ணிக்கலாம். இப்போ வரைக்கும் பார்த்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கிட்டையும் ஷேர் பண்ணுங்க. ஸோ தட் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் இன்ட்ரெஸ்டடாக இருக்குது அப்படின்னா எங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், நாங்களே உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்குறோம். தேங்க்யூ ஸோ மச்.